நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். பிரியமானவங்களே, ஒரு வேத பகுதியை சொல்லிட்டு அதுல இருந்து தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன்னா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்கிட்ட எந்த ஒரு சிறப்பான காரியமும் இல்ல. நான் ஒரு முக்கியமான நபர் இல்ல. அப்படி எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்ல. நான் ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானவ இல்ல. சொல்லிக் கொள்றதுக்கு என்ன பத்தி பெருசா எதுவும் இல்ல. இந்த பூமியில 8 பில்லியன் மக்கள்ல நானும் ஒரு மனுஷன். அவ்வளவுதான். ஒரு சாதாரண மனுஷன். இருக்கிறேன். அவ்வளவுதான். இப்படி உங்கள பத்தி நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்லுது? பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆண்டவரே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக தெரிந்து கொள்ளப்படுறாருன்னு வச்சுப்போம். ஒருவேளை ஒரு புது விளையாட்டு டீமுக்கு ஆள் எடுக்கிறதா இருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க? அவங்க அங்க இருக்கக்கூடிய மக்களோட சிறப்புகள, அவங்க தகுதிகள பார்ப்பாங்க. பரவால்ல, இந்த மனுஷன் ஒரு விளையாட்டு வீரனா இருக்கக்கூடிய தகுதியோட தான் இருக்கிறான். அதனால இவன நாம தேர்ந்தெடுப்போம். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தோட தான் அவங்க அந்த விளையாட்டு டீமுக்கு ஆள் சேர்ப்பாங்க. சும்மா ஒரு நபர பார்த்து, "ஓ! உங்க அப்பா, தாத்தாலாம் விளையாட்டு வீரர்கள் இல்லையா? உங்ககிட்ட விளையாட சம்பந்தமான திறமைகள் எதுவும் இல்ல. இருந்தாலும் பரவால்ல, உங்கள நாங்க தேர்ந்தெடுக்கிறோம்னு" சொல்வாங்களா? சொல்லவே மாட்டாங்க. விஷயம் என்னன்னா, உங்கள்ல ஏதாவது விளையாட்டு தொடர்பான ஒரு நியாயம் இருந்தா தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. நீங்க அந்த விளையாட்டு குழுவுக்கு ஏதாவது செய்ய முடியும்னா தான் அவங்க உங்கள எடுப்பாங்க. உங்களால எதுவும் பங்களிப்பு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு முட்டாளா இருந்தா உங்கள தெரிந்தெடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பங்களிப்பு செய்ய நீங்க முடியாத நபரா இருந்தா, உங்கள அவங்க தேர்ந்தெடுக்க போறதில்ல. பள்ளியில அல்லது கல்லூரியில ஒரு மாணவர் பிரதிநிதிய தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு வைங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தகுதி இல்லாத நபர அவங்க தேர்வு செய்ய மாட்டாங்க. பொறுப்பான ஒரு நபர் தான் தேர்வு செய்வாங்க. அதுக்கு தகுதியான நபரத்தான் அவங்க தேர்வு செய்வாங்க. நேர்மையான ஒரு நபரத்தான் அவங்க தேர்வு செய்வாங்க. அவங்க அந்த நபரோட தகுதிகள பார்ப்பாங்க. நீங்க இந்த வேலைக்கு தகுதியான நபர். அதனால உங்கள நான் தேர்வு செய்றோம்னு சொல்வாங்க. ஒரு நபர தேர்வு செய்யறப்ப அவ்ளோ கவனம் செலுத்துறோம். ஏன்? அந்த நபர் எந்த விஷயத்துக்காக தெரிவு செய்யப்படுறாரோ, அதுக்கு உரிய மதிப்பு அவர் கொண்டிருக்கணும். அப்படின்னா, ஆண்டவரே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறாருன்னா, நம்ம எவ்ளோ மதிப்பு கொண்டவங்களா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவரால தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. உலகத்துல எவ்வளோ பேரும் இருக்கிறாங்க. நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவரே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என்ன எப்படி தெரிவு செஞ்சீங்கன்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். நீங்க இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இது எதேர்ச்சையா நடந்தது இல்லங்க. இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பின் திட்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்றது எதேர்ச்சையா நடந்த ஒரு காரியம் அல்ல. நற்செய்தியின் சாராம்சத்த நீங்க புரிஞ்சுகிட்டது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க இத கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க இதோட ஒரு பகுதியா இருக்கிறீங்க. இந்த செய்திய ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறாருன்னா, இது எதேர்ச்சையா ஒரு விபத்து போல நடந்ததில்ல. எத்தன பேர் வெளியில இருக்கிறாங்க? இப்படி ஒரு செய்திக்காக காத்திருக்கிற எத்தன பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவங்களால இத கேட்க முடியல. இந்த செய்தி அவங்கள போய் சேரல. அவங்க கிட்ட இன்னும் போகல. ஒருவேளை எதிராளியாகிய பிசாசு அவங்க கண்கள கட்டியிருக்கலாம். இத பத்தி யோசிங்க. இந்த செய்திய நீங்க கேட்கிறீங்கன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீங்க ஆண்டவரால தெரிவு செய்யப்பட்டவங்கன்னு அர்த்தம். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எத காட்டுது? நீங்க ரொம்ப மதிப்பு உடையவங்கன்னு காட்டுது. நீங்க ஆண்டவரோட மிக முக்கியமான விலையேற பெற்ற ஒரு சொத்து. நீங்க ஒரு சிறப்பான பொக்கிஷம். இத உங்க ஆவியில நல்லா உணருங்க. சமூக ஊடகம் உங்களோட மதிப்ப தீர்மானிக்க அனுமதிக்காதீங்க. ஹாலிவுட் அல்லது பாலிவுட் உங்களோட மதிப்ப தீர்மானிக்க நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களோட மதிப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? மரத்திலே நமக்காக மரித்த நபர்கிட்ட இருந்து தான் நமக்கான மதிப்பு வருது. இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து தான் நமக்கு மதிப்பு வருது.
நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆண்டவர் சொல்றாரு, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அப்படின்னா நீங்க அவரோட மதிப்புமிக்க ஒரு சொத்து. இன்னொரு வெர்ஷன் சொல்லுது விலையேறப்பெற்ற பொக்கிஷம். இன்னொரு வெர்ஷன் சொல்லுது சிறப்பான பொக்கிஷம். இன்னொரு வெர்ஷன் விலையேறப்பெற்ற சொத்து. ஆண்டவருக்கு சிறப்பான ஜனங்கள். பிரியமானவங்களே, நீங்க சிறப்பானவங்க, விசேஷமானவங்க. நாம விசேஷமானவங்க. ஏன்னா நம்ம ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இந்த ஒரு அணுகுமுறையோட நாம போகிறப்ப அவரோட திட்டப்படி, அவரோட சித்தப்படி நம்முடைய வாழ்க்கை மூலமா நாம நடக்க ஆரம்பிச்சோம். அப்பத்தான் நற்செய்திய மற்ற மக்களோட நாம பகிர்ந்துக்க முடியும். அவங்கள ரட்சிப்பின் பாதுகாப்புக்குள்ள நாம கொண்டு வர முடியும். அவங்களும் இந்த செய்திய புரிஞ்சுக்க நாம அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்களும் ஆண்டவருக்கு விசேஷமானவங்களா மாற முடியும். அவங்களும் ஆண்டவர் மனித குலத்துக்கு வச்சிருக்கிற ரட்சிப்பின் திட்டத்துக்கு பங்குள்ளவர்களா மாற முடியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.